விட மாட்டேன். ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க சார். சார், நீங்க கேட்ட லைன் கிடைச்சிருச்சு. ஹலோ ஹலோ மாமா, நான் ரவி பேசுறேன். என்ன மாப்பிள்ள, எதுக்கு அவசரமா போன் பண்ணீங்க? இங்க ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. என்ன பிரச்சனை? சகலைய ரமேஷோட ஆட்கள் அடிச்சு போட்டாங்க. தெரியும் மாப்பிள்ள, விஷயம் தெரிஞ்சு நான் அடிச்சு புரட்டு ஓடி போனேன். ஆனா அந்த அம்மா மாணிக்க மாப்பிள்ளைய பார்க்க விடாம திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. ஐயோ மாமா, இது வேற விஷயம். போஸ் சகலைய ரமேஷோட ஆட்கள் அடிச்சு போட்டாங்க. என்னது? போஸ் அடிச்சிட்டாங்களா? நெசமாவா? ஆமா மாமா, அவரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். எந்த ஆஸ்பத்திரியில? மாணிக்கண்ணன் அட்மிட் பண்ணிருக்க அதே ஹாஸ்பிட்டல் தான். ஆண்டவா, இது என்ன சோதனை? மாப்பிள்ள, நீங்க அங்கே இருந்து அவனை பாத்துங்க, நான் உடனே கிளம்பி வரேன். சரி மாமா, சீக்கிரமா வந்துருங்க. பவானி, பவானி, பவானி. பவானி, பவானி, கொஞ்சம் சீக்கிரம் ஓடியாமா. பவானிமா, ஓடி ஓடி. வரேன்ப்பா. நான் என்ன செய்வேன்? அப்பா, ஏன்ப்பா முகல ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லையாப்பா? உடம்பு கொண்டு இல்லம்மா. அப்ப வேற என்னப்பா? ரவி மாப்பிள்ள போன் பண்ணாரு. மாணிக்க மாப்பிள்ளை அடிச்சு அதே மகாபாவிக்கு போசி அடிச்சு போட்டாங்க. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, மாணிக்கு இருக்கிற அதே ஆஸ்பத்திரியில தான் போஸ் இருக்கிறானா. நான் இப்ப யார நினைச்சாலும் சொல்லு. அப்பா, போஸ் மாமா எதுக்கு படிச்சாங்க? விதிமா, எல்லாம் என் தலை விதி. ஆண்டவன் எனக்கு கொடுக்க வேண்டிய அடிகளை என் சொந்த பந்தங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். அப்பதானே அவன் பார்க்கலாம் வேடிக்கை. இந்த சிதம்பரம் எவ்வளவுதான் தாக்குறான்னு. அந்த சிவசாமி குடும்பத்துக்கு எனக்கு என்னமா தகர? மனசால கூட நான் ஒரு கிடத்துல நினைச்சிருப்பேன். இருந்தும் ஏதோ என் மேல ஜன்ம பகை மாதிரி விரட்டி விரட்டி தொந்தரவு பண்றேன். என்ன பண்ணுவேன்? அப்பா, மாணிக்க மாமாக்கும் அவங்களுக்கும் நினைப்பா பிரச்சனை. உண்மைதான், மாணிக்கத்துல மட்டும் தான் பிரச்சனை. ஆனா அவன் போஸ் மாமா எப்படி பட்டுவேன்? கோவம் வந்து அவனும் கோதால குதிச்சிருப்பான். எவன்டா அது சரவ புருஷன் மேல கை வச்சவன் அடி வாங்கிட்டான். என்னைக்கு நான் என் பொண்ணுகளை கட்டி கொடுத்து அனுப்பிச்சதோ அன்னைக்கு ஆண்டவ தீர்மானிச்சுட்டான். இந்த சிதம்பரத்தோட நிம்மதியும் மூட்டை கட்டி ஆத்துல போட்டுறது ஆச்சு. உடனே நான் மெட்ராஸ் கிளம்பி ஆகணும். உடனே நான் என்ன பண்ணுவேன்? வயசு பொண்ணு நீ, உன்னை கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா ஆஸ்பத்திரி அதுன்னு அலைய முடியாது. அங்க உறவுக்காரங்க நிலைமை சரியில்லை, அங்கேயும் ஒண்ணு விட முடியாது. வயசு பொண்ணு அக்கம் பக்கத்துலயும் தனியா விட முடியாது. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? ஆண்டவன் ஏன் என்ன இப்படி சோதனை பண்றான்? கூட்டிட்டு போய்தான் அவனு, வேற வழி இல்லை. கிளம்பு கிளம்பு. அப்பா, நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன். அப்பா, டேய், ஏன்டா அப்படி கேட்ட? இல்லப்பா, எனக்கு அப்படிதான் தோணுது. தப்புடா, அப்படியெல்லாம் கேட்க கூட.
மறுபடியும் இந்த மாதிரி ஒருத்தர் கேட்ட என் நெஞ்சு முடிச்சு என்ன போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டு இத பாரு, உன் அக்கா அம்மார்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னால உன் வயசுல எப்போ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க சிரிப்பு எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆனா நீ சின்ன வயசுல இப்படி அல்லாடுறத பார்க்க அப்பா பொறுக்கலம்மா. அதை வச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்ல. அழப்படாது, அழப்படாது, இப்படி பேசப்படாது. மறுபடியும் மருந்து கூட அப்பா கிட்ட நான் உனக்கு பார்மானு கருப்பா கேட்க கூடாது. நான் சரி சரி கண்ணு தொடச்சுக்க. கிளம்பு கிளம்பு. ஹலோ ஹலோ சரளா, என்னங்க நீங்களா? ஏங்க லேட்டு? உங்க போனை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்பதான் லைன் கிடைச்சது. ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உடம்பு நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேங்க, எனக்கு எந்த குறையும் இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க வேலைக்கு சாப்பிடுறீங்களா? உங்க வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. நீ பக்கத்துல இல்லையேங்கிற ஒரு குறை தான், மத்தபடி ரொம்ப நல்லா இருக்க. நானும் அப்படித்தாங்க, எப்பவும் உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, சரி. ஊர்ல வேற ஏதாவது விசேஷம் உண்டா? நிறைய இருக்கு. என்ன? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இத பாரு சரளா, நாம போன்ல பேசுறதே அதுக்காக தானே. சும்மா தயங்காம சொல்லு. சில பிரச்சனைகள் எல்லாம் நடந்து போச்சுங்க. என்ன பிரச்சனை? அந்த சிவசாமி சாரோட பையன் ரமேஷ் இல்ல, அவன்தான். என்ன பண்ணா? நீங்க டென்ஷன் ஆகாம இருந்தா நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். சரி சொல்லு. அந்த ரமேஷுக்கும் நம்ம மாணிக்கம் இல்ல, அவங்க 2 பேருக்கும் நடுவுல பல பிரச்சனை. இதுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. சரி. அந்த ரமேஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான். அவன் பார்வை பேச்சு எதுவுமே சரியில்லைங்க. அதான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் போன்ல சொன்னேனே. சொல்லு சொல்லு. இப்ப மாணிக்கத்தை ஆளை வச்சு அடிச்சுட்டான். தேர்தல்ல அவனோட அப்பாவை மாணிக்கம் தோக்கடிச்சிட்டாராம். அதனால பாவம் அவரை நல்லா அடிச்சிட்டாங்க. பாவங்க, மாணிக்கம் வீட்டுல ஆள் இல்ல, அதனால நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாங்க, பாவம் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மனுஷனுக்கு உதவி பண்ணா அந்த ரமேஷ் இல்ல, எனக்கும் மாணிக்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. ராஸ்கல். இவன் இப்படி எல்லாம் சொல்றானேன்னு நான் சரவை பாக்குறது கூட அவாய்ட் பண்ணிட்டேங்க. மாணிக்கம் ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்குறான், நீதாமா வந்து உதவி பண்ணணும்னு மாணிக்கத்தோட அம்மா என்கிட்ட கெஞ்சி அழும்போது நான் எப்படிங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? சரளா, நீ ஏமா அழற? நீ ஒன்னும் தகடப்படாத, கொஞ்சம் அமைதியா இருமா ப்ளீஸ். அவன் என்ன பத்தி இப்படி தாறுமாறா கதை கட்டி விடுறானே, நான் என்னங்க செய்யறது? நீங்க தான் எனக்கு ஒரு யோசனை சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நான் செய்யறேன். இத பாரு சரளா, ஊர்ல இருக்கிற நாய் எப்படி வேணா குலைக்கட்டும், நீ அதையெல்லாம் பத்தி கவலைப்படாத. உன் மேல எனக்கு பூரணமா நம்பிக்கை இருக்கு. மாணிக்கு இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்யறதுல தப்பே கிடையாது. மாணிக்கம் வீட்டுல உன்னை சரியா புரிஞ்சிட்டு இருக்காங்கல்ல? எனக்கு அதை பத்தி எல்லாம் சரியா தெரியலங்க. சரோ மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காளோ? இத பாரு சரளா, ஓ நல்ல மனசு எனக்கு புரியுது, அது போதும். முடிஞ்ச வரைக்கும் மாணிக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணு. ஒருவேளை அவங்க வீட்டுல உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அங்க போறது நிறுத்திக்க. வீட்லயே இரு, சந்தோஷமா இரு. சரிங்க, ஆனா நீங்க என் பக்கத்துல இல்லைன்னு நினைச்சாதான் எனக்கு சங்கடமா இருக்கு. என்ன பத்தி கவலைப்படாதம்மா. ஏங்க, நான் சொன்னதெல்லாம் கேட்டு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இத பாரு சரளா, உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவங்கள நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாத, அவங்கள நான் வந்து கவனிச்சுக்கிறேன். சரிங்க, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஓகேம்மா, வச்சிட்டுமா? டேக் கேர், உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. ஓகேங்க, பாய். நேரம் ஆஸ்பத்திரி போயிடலாம்ல? இல்ல, வீடு பக்கத்துல தானே இருக்கு, வீட்ல யாராவது இருப்பாங்களான்னு பார்க்கலாம். ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது வாங்கிட்டு போறதுன்னா அங்கே போற உள்ள வாங்கிக்கலாமா? ஆமா விஜய், இதான் உன் புருஷனா? ஆமா. வாப்பா, என்ன இந்த பக்கம்? சரோ, நீ குழந்தை பிறந்திருக்குல்ல, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, சரோவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, தனத்துக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, லீலா உண்டாயிருக்கா. நீ எப்பா? பாவம். யார் இந்த பாட்டி?
ஏதோ ஊமை விழிகள் படத்துல வர கலை மாதிரி வந்து என்னை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு போகுது. சரியான ஊம குசும்பு பாட்டி. என்ன என்ன சொன்ன? ஊம குசும்புன்னு சொன்னேன். என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. என்னங்க இது வீடு பூட்டி இருக்கு? எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா ஹாஸ்பிட்டல் போலாம். நான் விஜய். சொன்னேன்ல. நில்லுமா, என்ன விஷயமா வந்தீங்க? இல்ல சரோகாவையும் குழந்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க போல இருக்கு. ஹாஸ்பிட்டல் எங்க இருக்காங்க? எல்லாம் மெட்ராஸ் போயிருக்காங்க. மெட்ராஸா? மெட்ராஸ்ல என்ன? உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, இந்த கொடுமை யாருக்குமே நடக்கூடாதுங்க. மெட்ராஸ்ல சிவசாமி ஆளுங்க போஸையும் மாணிக்கத்தையும் அடிச்சு போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. 2 பேருமா? யாரு? சிவசாமினா யாரு? அது வந்து மாணிக்க மாமா அங்கதான் வேலை பார்த்தாரு. மார்க்கெட்லயே அவர் பெரிய ஆளு. அவரோட என்ன பிரச்சனை? ஏன் அடிச்சாங்க? எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. முதல்ல வாங்க கிளம்பலாம். வரோங்க, மெட்ராஸ் கிளம்புறோம். போய் வரேங்க. ஏமா யூரின் வருதுன்றாரே, பெட் பேன் எங்க? இங்க இல்லையேம்மா. ஏமா இவங்க பொண்டாட்டி பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்களே, எங்க அவங்க? ஏ, என்ன பார்த்தா மனுஷ மாதிரி தெரியலையா? என்னம்மா புரியாத மாதிரி பேசுறீங்க? என்னதான் மத்தவங்களா இருந்தாலும் புருஷன் பக்கத்துல பொண்டாட்டி இருக்கிற மாதிரி வருமா? வீட்டுல வேலை இருந்தா நீங்க போய் பாருங்க. அவர் பக்கத்துல பொண்டாட்டி இருக்கட்டும். என்ன நீ சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? அவெல்லாம் நேத்திக்கு வந்தவதான். இவனை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி இன்னைக்கு ஒரு இளந்தளிர் ஆக்கி விட்டுருக்க. நான் அவன் பக்கத்துல இருந்தா பத்தாதா? இத பார், சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காத. அம்மா தான் முக்கியம், மத்தவங்க எல்லாம் அப்புறம் தான். என்னம்மா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க? சிஸ்டர் என்னாச்சு? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் உங்களை தாமா கேட்டேன். அதுக்குள்ள இந்தம்மா பெரிய பாட்டே பாடி முடிச்சிட்டாங்க. பாவம், அவங்களே மன வருத்தத்துல இருக்காங்க. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க தான் தினம் தினம் இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கோமே. பிடிங்க, முதல்ல இந்த மெடிசனை வாங்கிட்டு வாங்க. எஸ் சிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ. உங்களை தான். என்னையா? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். என்ன? இந்த மருந்தெல்லாம் உடனே வேணுமா? கீழே ஃபார்மசி இருக்கு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஓ, ஐ எம் சாரி. உங்ககிட்ட பைசா இருக்காதுல்ல? ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி கொண்டு வந்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உன் மனசுல? என்ன மாப்பிள்ள இது? எல்லாத்துக்குமே பொம்பளைங்க அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? இது ஒரு சின்ன ஒத்தாசை தானே, இதுக்கு போய் சங்கடப்படலாமா? ரொம்ப வலிக்குதா மாமா? ஏற்கனவே நம்ம வீட்டுல யாருக்கும் நேரம் சரியில்லை. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? அவன் ரொம்ப பேசணும். அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க மாமா. நீங்க அவசரப்பட்டிருக்க வேண்டாம். நீங்க இப்படி அடிபட்டு கிடக்குறீங்க. சரோ பச்சை குழந்தையோட நிக்கிறா. நான் வேற கை குழந்தை வச்சிருக்கேன். சரி, நீ அமைதியா இருங்க. எப்படி ரவி அமைதியா இருக்க சொல்றீங்க? அப்பா மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? 2 மாப்பிள்ளையும் அடிபட்டு கிடக்குறாங்க. 2 பொண்ணுங்களும் அழுதுகிட்டு இருக்கோம். அவர் எப்படி துடிச்சிட்டு இருப்பாரு தெரியுமா? நீங்க சொல்றது சரிதான்.
அவரே அடிபட்டு மனசு நொந்து போய் கிடக்குறாரு. இந்த நேரத்துல ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாம இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? சந்தோஷ், சந்தோஷ், அவருக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆமா, போஸ் எப்படி இருக்காரு? அவர் முழிச்சிட்டாரு, பேசுறாரு. அவர் முழிச்சிட்டாரா? ஏதாவது பேசினாரா? அப்பப்ப முழிச்சு பாக்குறாரு. ஆனா பெயின் அதிகமா இருக்கிறதுனால டாக்டர் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து தூங்க வச்சிடறாங்க. ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை, சீக்கிரம் சரியாயிடுவாரு. இதோ பாருங்க, ப்ளீஸ் அழாதீங்க. இப்பதான் குழந்தை வேற பத்தி வந்திருக்கீங்க. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? என் நிலைமையை பாருங்க. பச்சை குழந்தையோட நிக்கிறேன். என் புருஷன் அடிபட்டு கிடக்குறாரு. அவரை பார்க்க முடியாத துரதிருஷ்டக்காரி ஆயிட்டு. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் அவரை பார்க்கணும். இதோ பாருங்க, அவர் சீக்கிரமா குணமாயிடுவாரு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. இல்லைங்க, நான் அவரை ஒரு வாட்டி அதை பார்க்கணுங்க. இதோ பாருங்க, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா அங்க இருக்கிற நிலைமை நிச்சயமா நீங்க அங்க வந்தீங்கன்னா உங்களால தாங்கிக்க முடியாது. எனக்கே அங்க இருக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. சந்தோஷ், என்ன ஒரே ஒரு வாட்டி அங்க கூட்டிட்டு போங்களேன். இதோ பாருங்க, அங்க அந்த பொம்பளை சரளா இருக்காங்க. அவ இருக்கிற வரைக்கும் நீங்க அங்க வர்றது அவ்வளவு நல்லது இல்ல. இதோ பாருங்க, நான் வாழ்க்கையில பல விஷயங்களை பார்த்தவன், நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க ரொம்ப சாஃப்டான டைப். வந்தீங்கன்னா அங்க நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்தா உங்களால தாங்கிக்க முடியாது. அட்லீஸ்ட் நீங்க போய் உங்க அக்காவுக்கு அது உதவியா இருங்க, புண்ணியமாவது கிடைக்கும். இந்த மருந்தெல்லாம் அவருக்கா? ஆமா. டாக்டர் கொடுத்தா வாங்கியிருக்கீங்க? டாக்டர் இல்ல, டாக்டர் அம்மா. அதான் அந்த சரளா, அவதான இப்ப எல்லாருக்கும் பெரிய டாக்டர் அம்மா. அவ என்னை பத்தி ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். கவலைப்படாம நீங்க போங்க, போங்க.